பாலாக்கீரை வந்து கூட்டு பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் உளுந்து, ஜீரகம் ஒரு ஸ்பூனு, மிளகு ஒரு அரை ஸ்பூனு வறுத்துக்கலாம். வறுத்து இதை பொடி பண்ணணும். வறுத்தாச்சு. கீரை கூட்டுக்கு பாலாக்கீரை பொரிச்ச கூட்டுக்கு வந்து கிழங்கு வறுத்து அதே குக்கரில் பண்ணுறேன். 2 கை எடுத்துக்க. வெங்காயம் போட்டுக்கலாம். கீரையும் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் காட்டுறேன். பொரிச்ச கீரையை வந்து போட்டுக்க, கருவேப்பிலை போட்டுக்க, கொஞ்சம் பெருங்காயம், மிளகா, பொரிச்ச அந்த வறுத்த பொடி வந்து பொரிச்ச அந்த வறுத்த இந்த பொரிச்ச கீரை கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்சுது. கீரை பொரிச்ச கூட்டு ரெடி ஆகிடுச்சு. செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். பெல் பட்டன் அடிச்சுங்க. வீடியோ உங்களுக்கு ஒவ்வொன்று வந்துக்கிட்டு இருக்கும்.